Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்களேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தீங்கன்னா தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே விசுவாசிப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வரும், பயம் அகன்று போகும். நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்காது. என்ன நடக்குமோ என்ன ஆயிடுமோ அப்படின்ற பயம் அறவே இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லி நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி நம்ப ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ப ஆரம்பிப்பீங்க. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் என் சகாயர். எப்படியா? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, சகாயர் என்று விசுவாசிக்கும் பொழுது, அவர் துணை இருக்கிறார் என்று நீ நம்பும் பொழுது கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு சகாயராக இருப்பார். கர்த்தர் என் சகாயர். அல்லேலூயா. கர்த்தர் என் சகாயர். கர்த்தர் இனி உங்கள் வாழ்க்கையில கிருபை செய்து உங்களுக்கு சகாயராக இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம் சகாயர். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நீ சகாயர் என்று சொன்னதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் நீ சகாயராக இருந்து நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளையிடுகிறேன். கிருபை பாராட்டியர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில் கர்த்தர் ஜெயித்து வைக்கிறார். கர்த்தர் உன் சகாயர்.